السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد الذي خلق من ملائكة بذاته وحياه ودعت وإلى ذلك في ذكره وعياه. وإذا قال الله تعالى: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله مولانا العظيم. وكان من دعاء النبي صلى الله عليه وسلم: ولا تسلط علينا من لا يرحمنا وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாக. அவரது ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சத்திய வாழ்வையும் வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தபஅ-தாபியீன்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவரமாக தெரிவித்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நிறைவு செய்து ஷவ்வால் மாதத்தில் முதல் ஜும்ஆவில் இருக்கிறோம். வல்ல ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை அவன் கபூல் செய்து நம் வாழ்க்கையை தொடர்ந்து செய்வதற்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சில அரசர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்கள் நீதமானவர்களாக, நேர்மையானவர்களாக, மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்தவர்களாக இருக்கக்கூடிய அரசர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். உதாரணமாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஹஜ்ரத் ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, தாலூத் என்ற மன்னருடைய நிகழ்வுகள் போன்ற மக்களுக்கு யாரெல்லாம் நேர்மையாகவும் நீதமாகவும் ஆட்சி செய்தார்களோ அதன் மூலியமாக மக்கள் அவர்கள் மூலியமாக நலவுகளை, நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். இதையெல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதே கணம் அதற்கு எதிராக யாரெல்லாம் அநியாயமாக, அத்துமீறமாக ஆட்சிகள் செய்தார்களோ, மக்களை கொடூரமாக நடத்தினார்களோ, அப்படிப்பட்ட மக்களுடைய ஆட்சிகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே விவரிக்கிறார். ஃபிரௌன், ஹாமான், நம்ரூத், காரூன் போன்ற கொடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான், பணபலத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அதை வைத்து அவர்கள் மக்களுக்கு நீதமாகவும், நேர்மையாகவும், நியாயமாகவும் நடந்து கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் அநியாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கே எதிராக இவர்கள் குரல் கொடுக்கிற அளவுக்கு மோசமான நிலைக்கு ஆளானார்கள். அவர்களுடைய கெட்ட முடிவையும் அழிவையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஆட்சியாளர்களையும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரித்தான ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எந்த ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறார்: இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃஸருஹா. சில ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஊருக்குள்ளே வந்தால் அஃஸருஹா, அந்த பூமியை நாசமாக்கி விடுகிறார்கள்.
இந்த பூமியில கண்ணியமாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இழிவுக்குள்ளாக்குகிறார்கள். இது போன்ற ஆட்சியாளர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா எந்த ஆட்சியாளர்களை குர்ஆனிலே விவரிக்கிறார். அதே போல சூரத்துல் கஹ்ஃபில் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் பூமியிலே அழிச்சாட்டியை செய்து கொண்டிருந்தார். وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم, அந்த மக்களில் ஒரு சாராரை தனி பிரிவாக அவர் பிரித்து விட்டார். ஃபிரௌன் சார்ந்திருப்பது கிழக்கு இனம், அவர்கள் தான் உயர் ஜாதிகள். பரிசுரவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் தான் தாழ்ந்த ஜாதிகளாக அவர் இரண்டு வகையாக அவர் பிரித்தார். அதே பரிசுரவர்களில் பிறகு ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்ய உத்தரவிட்டார். பெண் மக்களை அரசு அரண்மனையில் பணியாளராக நியமிக்க உத்தரவிட்டார். இப்படி ஃபிரௌன் கடுமையான அரிச்சாட்டிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா விவரிக்கிறார். ஃபிரௌனுடைய கடைசி முடிவும் எவ்வளவு மோசமானது என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே விவரிக்கிறார். ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய அநியாயங்கள், அட்டூழியங்கள் தலைவிரித்தாடிய சமயத்தில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள். وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا. யா அல்லாஹ், ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் அவனுடைய கூட்டத்தார்களுக்கும் நீ வசதி வாய்ப்பை, உலகத்திலே செழிப்பான வாழ்க்கையை நீ கொடுத்திருக்கிறாய். அதனால் அவர் என்ன செய்யறாங்க, மக்களை வேறு வழியை விட்டு அவர்கள் திருப்புகிறார்கள், வழிகெடுக்கிறார்கள். இந்த காசு பணங்களை வைத்து அவர்கள் மக்களை நேரு வழியில் நடக்க விடாமல் திசை திருப்புகிறார்கள். அந்த மக்களுக்கு தக்க வானத்தை புகழ்த்தியார்களா என்று மூசா நபி கேட்டார்கள். ரொம்ப நம்பிக்கையாளா அன்பாளிகி, அவருடைய காசு பணங்களை ஒன்றுமில்லாமல் வற்புதாளா குருவினி, அவருடைய உள்ளத்தை கடுகளக்க செஞ்சது என்று சொன்னார். இதெல்லாம் நடந்ததினால் அவர்கள் கடுமையான சோதனை வந்த பின்னால், வேதனை வந்த பின்னால் தான் அவர்கள் உன்னை நம்புவார்கள். அது வரைக்கும் உன்னை நம்ப மாட்டார்கள் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஃபிரௌனுடைய அட்டூழியங்களும் வழக்கு மீறல்களும் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நீண்ட நாளைக்கு பின்னால் தஃசீரில் எழுதினார், ஏறத்தாழ 40 ஆண்டுகள் கழித்து ஃபிரௌன் கடலில் மூழ்க வைக்கப்பட்டு அவன் மறைந்தான், அழிந்து போனான். ஆக ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்திலும் ஒரு அநியாயக்காரர்கள் அவருடைய அட்டுழியங்கள் தலைவிரித்து ஆடும்போது அவர்களுக்கு எதிராக அந்த சாதிகளான நல்லடியார்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி நாடி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ லஹபுடைய மகன் ரொம்ப கேவலமாக திட்டினார், அசிங்கப்படுத்தினார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை. அந்த அபூ லஹபுடைய மகனுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி பிலாவல், யா அல்லாஹ், உன்னுடைய பிராணிகளிலிருந்து ஒரு பிராணியை அவனுக்கு சாட்டி விடு என்பதாக சொன்னார்கள். அவன் அதற்கு பின்னால் ஒரு பயணத்திலே செல்கிறான். அந்த பயணத்திலே செல்லும் பொழுது அவனுக்கு விதமான பயம் இருக்கிறார். தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, எதிரிகள் கூட தெரிந்திருந்தாரு அவருடைய துஆவுடைய பவர் எப்படி இருக்கும். அதனால அவங்க துஆ செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பலிச்சிருப்பேன், அவங்க துஆவுக்கு யாராக சொல்லி அபூலஹபும் பயப்படுகிறான். இந்த சமயத்துல கூட இருந்த வியாபார கூட்டத்துல சொன்னாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நம்ம சேஃப்டியான இடத்துல தான் நம்ம இருக்கோம், நம்முடைய வியாபார சரக்குகள் எல்லாம் இந்த வாசல்ல அடக்கி வச்சிடும், யாரும் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அபூலஹப் அவருடைய மகனாரோடு உள்ளே தனியாக இருக்கிறாங்க. அதற்கு பின்னால் ஆட்கள் கூட வந்த ஆட்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள், உள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு. இவ்வளவு பாதுகாப்புக்கு பின்னாடியும் அல்லாஹ் தஆலா இரவு நேரம் எல்லாம் கண்டறிந்த பின்னால்
அல்லாஹ் தஆலா காட்டிலிருந்து ஒரு சிங்கத்தை வர வைத்து அபூலஹபுடைய மகனாரை இழுத்து சென்று அது ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. இப்படி பெருமானாருடைய பத்வாவுக்கு ஆளான அபூலஹபுடைய மகன் அவர் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துஆவை இப்படி கேட்டார்கள், வலா துஸல்லில் அலைனா வலா யர்ஹம்னா, யார் எங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களில் அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தை எங்களுக்கு நீ சாட்டி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள். உலகத்தில் யாரெல்லாம் ஆட்டமாடினார்களோ, அநியாயம் செய்தார்களோ, அட்டூழியம் செய்தார்களோ, அவர்களெல்லாம் நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறுகளை, நல்ல முறையிலே உலகத்தை விட்டு மரணித்ததாகவும் வரலாறுகளை. ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனை கொடுப்பார். அதே போல அவருடைய கடைசி முடிவை அல்லாஹ் தஆலா ரொம்ப மோசமானதாக, கெட்டதாக அல்லாஹ் தஆலா அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு அதை பாடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவார். அதன் காரணமாக யாரெல்லாம் தன்னை சர்வாதிகாரிகளாக அடையாளப்படுத்த முற்பட்டார்களோ அப்படிப்பட்ட எல்லா மக்களுடைய கடைசி முடிவும் அது மோசமானதாக, வேறுபாடற்ற நிலையில், அனாதையான நிலையில் தான் அல்லாஹ் தஆலா ஒன்றுமில்லாமல் லேசான முறையில் அல்லாஹ் தஆலா அழைத்து கட்டினான். அதனால நமக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அது நம் மீது முக்கியமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நல்ல ஆட்சியாளர்களை அமைத்து தரப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கெட்ட ஆட்சியாளர்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியாக இருக்கிறது. இது ஒரு புறம். அதே போல நமக்காக வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஜனநாயக கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். வரக்கூடிய 19ஆம் தேதி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறது. இந்திய நாட்டில் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. நிறைய அறிஞர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இந்த ஒரு தேர்தலை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த தவறினால் இதற்கு பின்னால் நாம் தேர்தலை சந்திப்போமா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. 2024 என்ற தவறு வேண்டும் சொன்னா அடுத்து 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இலக்கை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சர்வாதிகார திட்டத்தை இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கை அடைந்து விட்டால் பாதுகாக்க வேண்டும். நமக்கான ஜனநாயக உரிமையை நாம் இலக்க நேரிடும். அதனால இந்த தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம தேர்தல் என்பதை சும்மா சாதாரணமாக அதெல்லாம் நம்ம ஓட்டு போட்டா என்ன, போராடி என்ன, நம்ம கண்டிப்பா போன அவசியம் இருக்கா அப்படிலாம் நினைக்க கூடாது. வெறுமனே தேர்தல் என்பது நம்முடைய ஜனநாயக கடமை மாத்திரமல்ல, நம்முடைய மார்க்க கடமையாகவும் இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் ஆலிமுல்லா என்ற தப்சீருடைய விரிவுரையாளர் முஃப்தி ஷஃபீ ஸாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள். தேர்தலுக்கு வாக்களிப்பதை நமக்குண்டான 4 விதமான பொறுப்பாக அவர்கள் உணர்த்துகிறார்கள். முதலாவது அது ஷஹாதத், சாட்சி சொல்வது. இந்த நபரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி நான் சாட்சி சொல்கிறேன், அவருக்காக வேண்டி நான் சாட்சி சொல்கிறேன். இந்த நபரை நான் என்னுடைய பொறுப்பிலே அதிகாரத்திற்கு ஆட்சிக்காக வேண்டி அமர்த்துகிறேன். இந்த அடிப்படையில் தான் போட்டி இருக்கிறது. அது ஒரு சாட்சி சொல்லுதல் என்ற தரத்திலே போட்டி இருக்கிறது. அதனால கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அதில் பங்கெடுக்க வேண்டும். அதே போல சாட்சியுடைய விஷயத்தில் 2 கருத்தை பதிவு செய்கிறார்கள். பொய் சாட்சி கூடாது, எதிலுமே பொய்யான சாட்சி கூடாது. அதனால தெளிவான நியாயமான நம்முடைய நாட்டுக்கு யார் நன்மை செய்வார்களோ அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல சாட்சி சொல்லாமே இருக்கக்கூடாது, அதுவும் ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா சொல்வான், "காதத்தும் ஷஹாதா", சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். "வமையத்தும்ஹா ஃபஇன்னஹு ஆலிமுன் கல்பு", யார் சாட்சியை மறைப்பார்களோ அவர் பாவி என்கின்றார். அவருடைய உள்ளம் பாவியானது, அவரும் பாவத்துக்கு உரித்தானவராக இருக்கிறார். அதனால நம்முடைய கடமையை நிறைவேற்றாமலும் விட்டுவிடக்கூடாது, இதை நிறைவேற்றவும் அது முயற்சிக்க வேண்டும். 2வது இது ஷஃபாஅத் என்ற தன்மையில் அவர்கள் சிபாரிசு செய்த
இதற்காக வேண்டி உங்களுடைய சமூகத்திற்காக இவரை நான் இருக்கிறேன் என்பதாக சிபாரிசு செய்ததாக இருக்கிறது. அல்லாஹ் சிபாரிசை குறித்து அல்லாஹ் சொல்வான், யார் சரியான சிபாரிசு செய்வார்களோ அவருக்கு அதன் மூலியமாக வரக்கூடிய பிரயோஜனங்களில் நசீப் இருக்கிறது. நல்ல ஆட்சியாளர்களை நாம் நியமித்து விட்டால் அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களில் நமக்கும் நன்மை இருக்கிறது. கெட்ட ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டால் அதன் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகளில் நமக்கும் பங்கு இருக்கிறது. அதனால ஆட்சியாளர்களில் நல்ல ஆட்சியாளர்களை நியமிக்க வேண்டும். அதே போல வக்காலத் என்ற பொறுப்பு நியமிக்கிறது, பொறுப்பு கொடுக்கிற அந்த அடிப்படையில் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு வக்கீலாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார் என்று சொன்னால் எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாரு? இந்த சாலியான மாப்பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமான மாப்பிள்ளையா இருக்கணும், நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும் நினைப்பாரு. யாரையோ பார்த்து நம்பிக்க மாட்டாங்க. அது மாதிரி நமக்கான பொறுப்புதாரியை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவர் சாலியானவராக அதெல்லாம் இப்ப காட்ட முடியாது, பூர்வம் தான். இருந்தாலும் நாம் எப்படி பண்ணணும்னு சொன்னா யாருடைய தீங்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். யாருடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை விட்டுட்டு யாருடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் அந்த நபர்களையாவது நமக்கான பொறுப்புதாரிகளாக நாம் நியமிக்க வேண்டும். அதே போல இந்த தேர்தல் விஷயத்தில் இன்னொரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். இது அமானிதம், அமானம் எழுதுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக அவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்றுங்கள் சொல்லி காட்டுகின்றான். இது நமக்காக வழங்கப்பட்டிருக்கிற அமானிதம். இந்த அமானிதத்தை முறையாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக முஃப்தி சஃபீசாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார். அதனால நம்முடைய ஜனநாயக கடமையை தவறாமல் நாம் முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக வேண்டி தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதே போல கடந்த தேர்தல்களில் முஸ்லிம் சமுதாயம் நிறைய முன்னடைவுக்கு ஆனதற்குண்டான காரணங்களை உலமாக்கள் விளக்கி தருகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது நம்முடைய முஸ்லிம்களுடைய லிஸ்ட், இந்த வாக்காளருடைய பேர் லிஸ்டே பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அதை நிறைய முஸ்லிம்கள் அது கண்டுகொள்றதும் இல்லை. அவருடைய பேர் லிஸ்ட்லேயே போய் அதை என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு உண்டான முயற்சி இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக கவனப்படிவாக இருக்கிறாங்க. அதனால நம்முடைய பெயர் லிஸ்ட் கரெக்டா வந்திருக்காங்கிறத முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சரி செய்து கொள்ளணும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய முஸ்லீம் வாக்காளர்கள் நம்முடைய வாக்குகளை பதிவதற்கு அவங்க முன் வரதில்லை. தொடர்ந்து அவர்கள் அது என்ன நமக்கு ஒரு ஆளுக்கு ஓட்டு போறோம்னா நமக்கு என்ன ஆகிப்போகுது, உடனே அவங்க ஜெயிச்சிட போறாங்களா இல்லை தோற்ற போறாங்களா மாதிரி இந்த கற்பனையிலேயே நாம் என்ன செஞ்சோம்னா நமக்கான அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் தவறுகிறோம். அதனால அந்த ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு 100% ஓட்டுகளை முழுமையாக நாம் பதிவு செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் நம்முடைய ஓட்டுகள் சிதறடிக்கப்படுகிறது. ஆளாளுக்கு அவங்கவுங்க தனித்தனியா போடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்போது கால சூழ்நிலையில இந்தியாவுடைய நிலைமைகள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆட்சி என்பது கடந்த 10 ஆண்டுகளில் நமக்கு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏற்படக்கூடிய எல்லா நிலவரங்களும் எல்லா குடிமைகளும் நாமும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தடுத்த நெருக்கடிகள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால அதை கவனத்தில் கொண்டு அதை கருத்தில் கொண்டு ஒரே அணியாக எல்லாம் எப்படி நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை நம்ம தக்க வைக்க முடியுங்கிறத சிந்திக்கிறத தவிர நான் இந்த அமைப்பை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை சார்ந்தவன், என்னுடைய கட்சியை நான் பலப்படுத்துறேன்னு சொல்லி நம்மளுடைய ஓட்டுகளை நம்ம சிதறடிச்சோம்னு சொன்னா அது நம்ம பலகீனமாயிடும். அந்த இடத்துல நம்ம ரொம்ப பலகீனமாக்கப்படுறோம். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் எடுக்கணும். அதனால ஒவ்வொரு சமூகமும் தவறாமல் நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அதற்கு முயற்சி செய்து அதற்கான வாக்குப்பதிவுக்காக தன் வருகை தந்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அதே போல அல்லாஹ்விடத்திலே அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லி அலைனா வலா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்களுடைய விஷயத்தில் உன்னை பயப்படாதவர்கள், எங்கள் மீது இரக்கம் காட்டாதவருடைய அந்த
மக்களை இவர்கள் மீது நீ சாட்டி விடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த துஆவை அதிகம் அதிகம் அல்லாஹ் அவற்றை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போல முடிந்த அளவுக்கு நம்முடைய தேர்தல் நடைபெறக்கூடிய அன்று முடிந்த அளவுக்கு நம்மால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குறைந்தது 2 ரக்காயத்து 4 நபி தொழுகை நம்ம 2 ரக்காயத்து 4 நபி தொழுது அல்லாஹ்விடத்திலே குறைந்து எனக்கு நல்ல ஆட்சியாளர்களை கூட என்பதாக கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம் பாரசீகம் போன்ற நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்தான். மாலிகல் முல்க் துகுதில் முல்க மன் தஷா. நபி நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிகல் முல்க், அரசாட்சிகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ், துகுதில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவருக்கு ஆட்சியை நீ கொடுக்கிறாய். தன்சியும் மிம்மன் தஷா, யாருக்கு நீ நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுக்கவும் செய்கிறாய். யாருக்கு நீ நாடுகிறாயோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய். யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு கேவலத்தையும் கொடுக்கிறாய். உனக்குதான் எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அடிப்படையிலே நமக்கு ஆட்சிகளை அமைக்கக்கூடியது, நமக்கான பொறுப்புதாரிகளை நியமிக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக தான் இருக்கிறது. இவர்கள்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்தான் ஆட்சியாளர்களை நியமிக்கிறார். அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி நாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டும். யாருக்கு நல்ல ஆட்சியாளர்களை குறிப்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் தஆலா நமக்கான ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா நியமித்துக் கொடுப்பார். அதனால வரக்கூடிய 19ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. தவறாமல் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அவருடைய ஜனநாயக கடமை அவசியம் உணர்ந்து அதை கண்டிப்பாக நாம் அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல வெளியூர் நண்பர்களும் தவறாமல் வந்து நம்முடைய வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நெருக்கடியான இன்னலான காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை சிக்கல்களை பற்றி அல்லாஹ் தஆலா பாதுகாத்து சுமூகமான நிம்மதியான நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் கொடுத்து கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான தூக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆசிரியர் அனைத்து